நிலா சொன்ன வார்த்தைகள் நடேசன் மனச அப்படியே உலுக்கிடுச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தவரு நேரா ரூம்குள்ள வந்து, டே சேரா, நான் ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இத கேட்ட நிலா பதறி போய், அங்கிள் எங்க போறீங்க? தெளிவா சொல்லிட்டு போங்க. நம்ம இப்போ ஹோட்டல்ல தங்கியிருக்கோம். நீங்க பாட்டுக்கு ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி இந்த வீட்டை மீட்கிறது? அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ண வேண்டாமான்னு கேக்குறாங்க. நடேசன் நிதானமா, அம்மா நீ அன்னைக்கு சம்மட்டியால அடிச்ச மாதிரி கேட்ட பாரு, அதுதான் என் கண்ணை திறந்துச்சு. எங்க அப்பா உயில் எழுதும்போது என் மச்சான், அதாவது சேரனோட மாமன் கூட தான் நான் இருந்தேன். அப்போ எல்லாம் எங்க குடும்பம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் கோவிச்சுக்கிட்டு ஊருக்கு போய் செட்டில் ஆயிட்டாருன்னு சொல்றாரு. இத கேட்ட சேரன், என்னப்பா சொல்றீங்க? அவர் நம்மள பார்த்தாலே சண்டைக்கு வருவாரே, நீங்க தனியா போகாதீங்கப்பான்னு பயப்படுறான். சோழனுக்கோ ஒண்ணுமே புரியல. ஏங்க, குலதெய்வம் கோவில்ல வச்சு நம்ம கிட்ட சண்டை போட்டாரே, அந்த ஆளை பத்தியா பேசுறீங்க? அவர்கிட்ட போய் என்ன ஆக போகுதுன்னு கேக்குறான். ஆனா நிலா, சோழன் சும்மா இருங்க, அங்கிள் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதுல கண்டிப்பா அர்த்தம் இருக்கும். ஆங்கிள் நானும் உங்க கூட வர்றேன்னு கிளம்புறாங்க. நிலா வர்றதால சேரன், சோழன் என மொத்த குடும்பமுமே அந்த ஊருக்கு போறாங்க. அங்க போய் சேரனோட மாமாவை பார்த்த உடனே அவர் பயங்கரமா கத்துறாரு. யோவ், எதுக்குயா இங்க வந்த? என் தங்கச்சியையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கும் போயிட்டு இப்போ எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறன்னு நடேசனை ஏகவசனத்துல திட்டுறாரு. சேரன் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். மாமா, தங்க இடமில்லாம நடுத்தெருவுல நிக்கிறோம், உதவி பண்ணுங்கன்னு கேக்குறான். ஆனா அவர், அந்த வீடே விளங்காத வீடுடா, என் தங்கச்சி நிலைமைதான் உங்க பொண்டாட்டிகளுக்கும் வரும்னு கோபமா பேசுறாரு. அப்போ நிலா குறுக்கிட்டு, அங்கிள் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. உங்க தங்கச்சி பசங்க தான் இவங்கெல்லாம். அவங்களுக்காகவாவது நீங்க இறங்கி வரக்கூடாதா? நடேசன் ஆங்கிள் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். அவரோட அப்பா எழுதின உயில் பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிதான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரு. மனசாட்சி இருந்தா எங்களுக்கு உதவுங்கன்னு உருக்கமா பேசுறாங்க. நிலா பேசின விதம் அவர் மனச மாத்திருச்சு. சரி, எல்லாரும் உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாரு. இத பார்த்த சோழன், பார்த்தியாடா எங்க ஆளு பேச்ச, எதிராளியையே மடக்கிருச்சுன்னு காலரை தூக்கி விட்டுக்கிறான். வீட்டுக்குள்ள போனதும் நிலா விஷயத்த தெளிவா விளக்குறாங்க. அங்கிள், அந்த வீட்டை நடேசன் அங்கிளோட அண்ணனும் கஸ்தூரி அத்தையும் பூட்டி சீல் வச்சுட்டாங்க. உயில் இருந்தாதான் வீடு கிடைக்கும்னு போலீஸ் சொல்றாங்க. அது பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு, ஆமம்மா, சேரனோட தாத்தா அந்த வீட்டை இவங்க அப்பாவுக்கு தான் எழுதி கொடுத்தாரு. அப்போ நான் கூட தான் இருந்தேன்னு சொல்றாரு. நடேசன், அதான் சொன்னேன்ல இவருக்கு தெரியும்னு சொல்ல, மாமா உடனே, யோஃப் நீ வாய மூடு, இந்த பொண்ணு கேட்டதுக்காக தான் நான் பதில் சொல்றேன்னு அதட்டுறாரு. அடுத்த நிமிஷமே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கறாரு மாமா. அந்த உயில் காணாம போகல, என்கிட்டதான் பத்திரமா இருக்குன்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. அத பார்த்ததும் சோழன் ஆனந்தத்துல மாமா கால்லயே விழுந்துட்டான். மாமா, நீங்க தான் எங்க சாமி. எங்க அப்பா அந்த உயில தொலைச்சிட்டு எங்களை நடுத்தெருவுல நிப்பாட்டிட்டாருன்னு நினைச்சோம்னு நெகிழ்ந்து போறான். நடேசன் அந்த உயில வாங்கி படிச்சு பார்த்துட்டு, பார்த்தியா நிலா, எங்க அப்பா எனக்கு தான் எழுதி வச்சிருக்காருன்னு சந்தோஷப்படுறாரு. நேரா அந்த உயிலை எடுத்துக்கிட்டு ஒரு வக்கீலோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் ஆதாரத்தை காமிச்சதும் போலீஸும் ஒத்துக்கிட்டாங்க. உயில் இல்லைன்னு தான் நாங்க வீட்டை பூட்டினோம். இப்போ தெளிவான ஆதாரம் இருக்கிறதால சீலை அகற்றிடலாம்னு சொல்லி கூட வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் சோழன், சேரன் எல்லாம் கஸ்தூரி அத்தை வீட்டு முன்னாடி நின்னு டான்ஸ் ஆடி கொண்டாடுறாங்க. நடேசன், ஏ கஸ்தூரி, வெளிய வாடி, பேப்பர்ல இருந்தாதான் செல்லுபடி ஆகும்னு சொன்னியே, இந்தா உயில் வந்துருச்சு பாருன்னு சவால் விடுறாரு. போலீஸ் முன்னாடி கஸ்தூரியும் சண்முகமும் ஒண்ணுமே பேச முடியாம வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. வீட்டை திறந்து எல்லாரும் உள்ள போகும்போது திடீர்னு வானதி அங்க வர்றா. பாண்டியா, இவ்வளவு நடக்குது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. இவள நிலா ஒரு ஆளுன்னு கூட்டிட்டு போயிருக்கீங்கன்னு நிலாவை முறைக்கிறா. ஆனா நடேசன், மருமகளே நிலா, நீதான் முதல்ல உள்ள போகணும். உன்னோட முயற்சியால தான் இந்த வீடு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வீட்டுக்கு வலது காலை எடுத்து வச்சு நீதான் வரணும்னு சொல்லி நிலாவை கௌரவப்படுத்துறாரு. நிலா பெருமிதத்தோட வானதிய ஒரு பார்வை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள நுழையறாங்க. இப்போ அந்த வீடும் உயிலும் உங்க கைக்கு வந்தாச்சு. அடுத்து கஸ்தூரி அத்தைக்கும் சண்முகத்துக்கும் நடேசன் என்ன மாதிரி பதிலடி கொடுக்கணும்னு பார்ப்போம். நிலா வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள நுழையறத பார்த்த கஸ்தூரிக்கு அப்படியே வயிறு எரியுது. பாருடா, வந்தவ மகாராணி மாதிரி உள்ள போறா. இந்த வீட்டை எப்படியாவது புடிச்சிடலாம்னு பார்த்தா இந்த நிலா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாளேன்னு சண்முகத்துக்கிட்ட சொல்லி புலம்புறாங்க. ஆனா சண்முகம் பயந்து போய், கஸ்தூரி போலீஸ் முன்னாடியே உயில் உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே நம்ம ஏதாவது பண்ணா நம்மள உள்ள தள்ளிடுவாங்க, பேசாம இருன்னு அவங்கள அடக்கி வைக்கிறாரு. வீட்டுக்குள்ள போனதும் நடேசன் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு. அப்பா, உங்க வீட்டை மீட்டுட்டேன்பா. இதுக்கு முழு காரணம் இந்த நிலா பொண்ணுதான்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து, அம்மா நிலா, நீ இல்லைன்னா இன்னைக்கு நாங்க எல்லாரும் தெருவுல தான் நின்னுருப்போம். என் மச்சாங்கிட்ட பேசி அந்த உயில வாங்கினது பெரிய விஷயமான்னு பாராட்டுறாரு. இத பார்த்துட்டு இருந்த வானதிக்கு கோபம் தலைக்கேறுது.
என்னங்க இது, நானும் இந்த வீட்டு மருமகதானே, என்னையோ பாண்டியனையோ ஒரு வார்த்தை கேட்காம நீங்க பாட்டுக்கு நிலாவை மட்டும் கொண்டாடுறீங்க, அவ ஏதோ தற்செயலா செஞ்சதுக்கு இவ்வளவு சீன் தேவையான்னு கத்துறா. உடனே சோழன் சும்மா இருப்பானா, ஏய் வானதி, தற்செயலா பண்ணாளா? நாங்க எல்லாரும் கைய பிசைஞ்சிட்டு நின்னப்போ நிலாதான் ஐடியா கொடுத்து மாமா ஊருக்கே எங்களை கூட்டிட்டு போனா, நீ என்ன பண்ணுன? ஓரமா நின்னு வேடிக்கை தானே பார்த்த, இப்போ வந்து உரிமை கொண்டாடுறன்னு நறுக்குன்னு கேக்குறான். பாண்டியன் 2 பேருக்கும் நடுவுல வந்து, சோழா விடுடா, அவ தெரியாம பேசுறான்னு வானதிய சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா வானதி அடங்காம, தெரியாம இல்லைங்க, வேணும்னே தான் சொல்றேன், இந்த வீட்ல எனக்கும் பங்கு இருக்கு, அவளை மட்டும் ஏன் எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்னு கேட்க அங்க ஒரு சின்ன சலசலப்பு உருவாகுது. அப்ப நிலா அமைதியா வராங்க. வானதி அக்கா, எனக்கு இங்க எந்த பேரும் புகழும் தேவையில்லை, அங்கிள் கஷ்டப்பட்டாரு, குடும்பம் நடுத்தெருவுல நிக்குதேன்னு தான் நான் முயற்சி பண்ணுனேன், இந்த வீடு இப்போ அங்கிள் கைக்கு வந்துருச்சு, அதுவே எனக்கு போதும், உங்களுக்கு பங்கு வேணும்னா நீங்க அங்கிள் கிட்டயே கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து விலகி போறாங்க. நடேசன் இப்போ கஸ்தூரி அத்தை பக்கமா திரும்புறாரு. ஹே கஸ்தூரி, இப்ப சொல்லு, இந்த வீடு யாருதுன்னு? நீயும் உன் புருஷனும் சேர்ந்து எங்க அப்பாவையே ஏமாத்த பாத்தீங்களே, இப்போ என்னாச்சு? மரியாதையா உங்க பொருள்களை எடுத்துட்டு கிளம்புங்க, இனிமே இந்த வாசப்படி ஏறுனா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு கர்ஜிக்கிறாரு. கஸ்தூரியும் சண்முகமும் வேற வழியில்லாம தலைய குனிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா கஸ்தூரி போகும்போது நிலாவை ஒரு மாதிரி வெறிச்சு பார்த்துட்டு, இப்போதைக்கு நீ ஜெயிச்சிட்ட நிலா, ஆனா இது இதோட முடியல, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விடமாட்டேன்னு மனசுக்குள்ளேயே சபதம் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் நிம்மதியா இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. அது சேரனோட மாமன் கிட்ட இருந்துதான். நடேசா, உயில கொடுத்துட்டேன், ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த உயில்ல உங்க அப்பா ஒரு நிபந்தனை போட்டிருக்காரு, அதை நீங்க சரியா செஞ்சா மட்டும்தான் அந்த வீடு முழுசா உங்களுக்கே சொந்தமாகும்னு கூண்டை தூக்கி போடுறாரு. நடேசன் பதறிப்போய், என்ன மச்சான் சொல்றீங்க, என்ன நிபந்தனைன்னு கேக்குறாரு. அந்த நிபந்தனை என்னவா இருக்கும்னு பார்ப்போம். நடேசன் கையில இருந்த உயில மறுபடியும் எடுத்து படபடப்பா வாசிச்சு பாக்குறாரு. அந்த பத்திரத்தோட கடைசி பக்கத்துல சின்னதா ஒரு குறிப்பு இருக்கு. அதை வாசிச்சதும் அவரோட முகம் அப்படியே மாறிடுச்சு. மச்சான், என்னப்பா இது, அப்பா இப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரான்னு நடேசன் கேட்க போன்ல இருந்த சேரனோட மாமா, ஆமா நடேசா, உங்க அப்பாவுக்கு உங்க அண்ணன் மேலையும் தங்கை கஸ்தூரி மேலையும் அப்பவே ஒரு வருத்தம் உண்டு, அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டை அபகரிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டை விற்கவோ அடமானம் வைக்கவோ கூடாது, அதோட இந்த வீட்ல உங்க பரம்பரை வழிவர்ற மூத்த பேரன் பேத்திகளுக்கு கல்யாணமாகி அவங்க இந்த வீட்ல வந்து 1 வருஷம் தங்கி குடும்பம் நடத்தினாதான் முழு உரிமையும் உனக்கு வரும்னு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் சேரனும் சோழனும் அதிர்ந்து போறாங்க. ஏன்னா இப்போ அந்த வீட்ல இருக்கிற மூத்த வாரிசுங்க அவங்கதான். வானதி உடனே முந்திக்கிட்டு, பாத்தீங்களா, அப்போ இந்த வீடு முழுசா அங்கிள் கைக்கு வரணும்னா நானும் பாண்டியனும் தான் இங்க 1 வருஷம் இருக்கணும், ஏன்னா பாண்டியன் தான் இந்த வீட்டு மூத்த வாரிசுன்னு ஒரு போர்டு போடுறா. அவ கண்ணுல இப்போ ஒரு ஜெயிச்ச சந்தோஷம் தெரியுது. நிலாவை மட்டம் தட்டுறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு அவன் நினைக்கிறா. ஆனா நிலா நிதானமா, அங்கிள் அதுல மூத்த வாரிசுன்னு மட்டும்தான் போட்டிருக்கா, இல்ல ஆனா பெண்ணாரு ஏதாவது குறிப்பிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. நடேசன் உயில உத்து பார்த்துட்டு, இல்லம்மா, வாரிசுன்னு தான் போட்டிருக்கு, ஆனா நம்ம குடும்பத்துல பாண்டியன் தானே பெரியவன்னு சொல்றாரு. உடனே சோழன் குறுக்கிட்டு, இருங்கப்பா, பாண்டியன் அண்ணன் பெரியவனா இருக்கலாம், ஆனா நிலா இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம்தான் இந்த வீடே நமக்கு கிடைச்சிருக்கு, நிலாவும் சேரனும் கூட வாரிசுங்க தானே, அவங்க ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேக்குறான். அப்போ கஸ்தூரி அத்தை சத்தமா சிரிச்சுக்கிட்டே உள்ள வராங்க. என்னடா, உயில் கிடைச்ச உடனே எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சீங்களா? அந்த உயில்ல இருக்கிற சிக்கலே இனிமேதான் ஆரம்பிக்குது. எங்க அண்ணன் பாண்டியனும் வானதியும் தான் இந்த வீட்டுக்கு தகுதியானவங்க, நிலா வெறும் வெளியூர் பொண்ணு, அவளுக்கு இங்க என்ன உரிமை இருக்குன்னு விஷயத்தை கக்குறாங்க.